ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சண்டே சமையல் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அதாவது ரொம்ப நாளாச்சு நம்ம சண்டே சமையல் வீடியோ போட்டு. சண்டே சமையலில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் மாமா பண்ணுறேன். காலைல டிஃபனோட முடிஞ்சிச்சு. சண்டே சமையலில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? என்ன குழம்பு? மட்டன் குழம்பு. சிக்கன். அதெல்லாம் அப்படி சொல்றிய, இருங்க நானே சொல்லிக்கிறேன், நீ சொல்கிறதே புரிய மாட்டேன்னு. இங்கே பாருங்க, மட்டன் வந்து குழம்பு, அப்புறம் பசங்களுக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறாங்க. ஏன்னா பொண்ணு வந்து மட்டன் சாப்பிட மாட்டா, மீதி பேர் எல்லாருமே அந்த கிரேவி சாப்பிடுவாங்க. மட்டன் ஒரு பீஸ். அதுதான் அது நேற்று அரைச்ச மிஞ்சி தான், பழசெல்லாம் கிடையாது எதுவுமே. ஆமாம், அது மேலேயே வச்சேன், அவ்வளோதான். இதில் வந்து மட்டனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நடுவில் சாப்பாடுக்கு வச்சாச்சு. இது சிக்கன், இன்னும் ரசம் வேற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வதக்கட்டாமா? இது போடு. எங்க காத்து ஓவரா அடிக்குது போல வெளிய, அதனாலதான் அடுப்பு வந்து அலமோது. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு போட்டாவே நல்லா சொல்லுங்க. ஃப்ரீயாக தான் செய்ய முடியல. நைட்டுக்கு தூக்கியும் என்னால் எடுக்க முடியல. சண்டே சமையல் செஞ்சு ரொம்ப நாள் செஞ்சு தான் இருக்குமா போன வாரம்? இல்லை, போன வாரம் கூட எங்கே செஞ்சு வீடியோவே போடலையே. போடல. இங்கே கொஞ்சம் எங்கே ஒரு வாரமாக நம்ம கொஞ்சம் வெளியெல்லாம் போகணும், டெத்துக்கு போனதுனால ஒன்றும் பண்ண முடியல. உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ முட்டி வலி? அதுக்கு பயங்கரமாக முட்டி வலி ஃப்ரெண்ட்ஸ், மடக்கவும் முடியல. ஒரு முட்டி மட்டும் நல்லா என்ன சொல்கிறது வீங்கி போயிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வரமாட்டுறாரு. சாயந்தரம் ஆச்சு எப்படின்னா போகலாமாம்மா, இப்படியே ஊட்டினா ஜாஸ்தி ஆகிடும். ஒன்று தான் பார்க்கலாம், அதான் சொல்லக்கூடாது, போகணும். வெளியே நல்லா காத்துப்பா, பாரு தெரியுங்களா? இது என்ன லைட்டு, கேமரா கிட்ட போனாலும் பிளிங்க் ஆகுது. ஓகே, தாளிச்சிட்ட பிறகு பார்க்கலாம். ரெடி ஆகிட்ட சொல்லுன்னா, நீ மட்டன் குழம்புலாம் தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்ட. சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் எத்தனை வரேன்னு போயிருக்காரு. எங்கே ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இருங்க, மாமா தூக்கிட்டு இருப்பாங்க. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், காலு ரொம்ப வலியில் அவஸ்தைப்பட்டுனுங்கிறாரு. ஓப்பன். வாவ், மை மட்டன் குழம்பு. ஓகே,
இது வந்து அவங்களுக்கு சிக்கன். ஓகே, போட்டுடலாம் மாட்டாங்க சாப்பாடு. எடுங்க. அதான் இந்த பக்கம் தான் எடுக்கிறாங்க. போ. நீ வந்து சாப்பிடு. அதான் அடி வாங்க. போடுவோமா சொல்லு. double 3 6 4 9 5 2 7 3. இது உங்க ஃபோன் நம்பர் நிறைய இது. சதீஷ் அப்படியே கீழே வீட்டு வரோம். கீழே வரோம். குட்டி வீடு அந்த நம்பர் ஆகுது. நாய் சாப்பிடுவோம் சோறு. அது ஊற வச்சுருவேன். இதை நான் சாப்பிட்டேன். இதாக விட்டா தேவமா வருதா? இல்லை, ஏதோ நாய் கத்துது. யார் வராங்க தெரியல. கொடுவாங்க. வச்சிருவேன். அப்புறம் அந்த சோத்தெல்லாம் தூக்கி வா கொதிக்குது. ஸ்வேதா, கொதிக்கிறது தூக்கி தப்பு. அதெல்லாம் கொதிக்குதுப்பா. சரி. நாய்ங்க இங்க நிறைய சேர்ந்து போச்சுப்பா. இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்க வேண்டியதுன்னா சாப்பிடவே இல்லையா? யாருமே சாப்பிடல ஒன்றும். நீ டேஸ்ட் பார்த்தியா ஸ்வேதா சிக்கன்? நல்லா இருக்கா? சவுண்ட் கம்மி பண்ணுறேன். நீ எனக்கு கம்மியாக இருந்தால் தான் நான் சாப்பிட்றேன். எனக்கு அப்படி தெரியல. மட்டனா இது அதான் கொஞ்சோன்னு அடுத்தது கொஞ்சோன்னு ஊற்றிக்கோங்க. ஓரமாக ஊற்றுட்டா? கொஞ்சம் குழம்பு சாப்பாடு அதுதான் ஒரு ஓரமாக ஊற்றி பேசிக்கணும். அப்படியே போட்டு வந்துடுவேன். இருக்குடா. உனக்கு எப்படிப்பா இருக்கு? வந்துட்டாங்க. என்னம்மா சமையல் நம்ம வீட்டில் சொல்லு? தண்ணி சோறு. என்ன குழம்பு? தண்ணி சோறு. தண்ணி சோறு. கறி குழம்பு. கறி குழம்பு. என்ன கறி? ஆட்டு கறி. அது அது இல்லை, அது சிக்கி. உண்மையாவா? சொல்லி கொடுக்கணும்ல என்கிட்ட. சாப்பிட்டு சொல்லு. கோயிலுக்கு போயிட்டு வந்த பூந்தமல்லிக்கு கும்பாபிஷேகம் ஆட்சியர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்ததும் கறிக்குழம்பு சோறு கிடைக்கும். பரவாயில்ல, அதான் கும்பிட்டு வந்துட்டோம்ல. தப்பே கும்பிட்டுலாம் வந்தாச்சு. மனசுல சுத்தமா இருந்தா போதும். வீட்டுக்கு போறேன்ற எனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சு ஓடி வந்துருப்ப. அப்படியெல்லாம் இல்லை, போய் பார்க்க போறேன். ஒரு வார்த்தை சொன்னீங்க. அவர் எனக்கு பிடிக்கும்னு எனக்காக எனக்கு மட்டும்தான். யாருக்கும் கொடுக்கலையே. யாருக்கும் கொடுக்கல. கொஞ்சம் தானமா சிக்கன் ஒன்றா வச்சுக்கோ. வேணாம், அதுதான். ரசம் கூட இருக்கு.
நோ குழம்பு தானா? சிக்கன் நல்லா வந்து நல்லா சாப்பிட்டு மழை வரா மாதிரி இருக்கு. இந்த பாத்திரத்தின் திருப்பி யாரும் கொடுக்க போறாங்க. நம்ம தான் இப்போ திரும்பி வாங்குற மாதிரி இருக்கு. அது நீ பேசிக்கிறது அப்படி. இப்போ கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி பார்த்து அவங்க தான் திரும்ப கொடுக்குறோம். நம்மளால சொல்கிறாங்க கஷ்டமாக இருக்கு. ஆனால் நார்மலாக எல்லாரும் கொடுக்குறவங்களாம் போய் அவங்களே தான் வாங்குவாங்களா? எல்லாத்தையும் வாங்கிலாம் ஆ அவர் போய் வாங்குவாரா எப்படி? அது நம்ம தான் பற்றி பார்த்துக்கலாம். அப்போ ரூல்ஸ் மாற்றணுன்றேன். நீ மாற்றணும். ஆமாம் டிஃபன் செஞ்சு வச்சுட்டு அவங்க வந்து எழுதி முடிச்சுட்டு அவங்களே வந்து இது மாதிரி பண்ணுறோம். அவங்க போயிட்டு எடுத்துக்க கஷ்டமாக இருக்குது. இப்படி அடிச்சுட்டு போகிறாரு. டைம் ஆயிடுச்சு. போகும் யாரு? எங்க அப்படிங்க நானா டைம் பாஸ் ஆகிறதுக்கு கடைக்கு சண்டே சமையலில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. குட்டியா நான் வந்து இன்னைக்கு குட்டி தூக்கம் கூட போடலை. இவங்க 2 பேரும் குட்டி தூக்கம் போட்டாங்க. குட்டி தூங்க போட்டோன்னா 2 மணிக்கு எழுந்தான். ஆஹ், வேலை வேலையை முடிச்சுட்டு சும்மா அது. உடம்பாடெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டயர்டு டயர்டானது போடாது. 9 மணி நேரம் போயிட்டு ஏங்க வாமா நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் அப்படிலாம் வைக்கல மாட்டேன். வேணாம் எனக்கு நீ சாப்பிடு. வேணாம் நீ சாப்பிடு. ஐயோ டாடி கொடு. எப்படி இருக்கு பாருங்க சொல்லுங்கதா. நல்லா இருக்கா? சாப்பிட்டு வா. அப்படியே கையில் இருக்கிறேன். கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா கரெக்டாக இருக்கா? வெளியே ரோட்ல தள்ளி நிக்காத. வாடி ஒருத்தரை பார்த்து அப்படியே குட்டிய மாட்டுக்கு தள்ளி தான் நிக்கிறீங்க என்ன சொன்னாலும். பாப்பா நான் வாங்கிக்கோ குட்டியா பாரு. சரி வாங்க. எங்க போனா 5 மாசத்துல 3 லட்சம் டிரான்சாக்ஷன் ஆகுது. நீ வாப்பா எப்படி தக்காளி வாங்கணுமாங்க காய்கறிகள்லாம் செராமிக் தான். வெப்சைட்ல காய்கறிகள் மட்டும் பாடுறீங்களா? தக்காளி மட்டும் தரேன். ஃப்ரெண்ட் பண்ணி பண்ணுங்க. இருக்கும் மதியானம் வந்து தேசம் நைட்டுக்கு என்ன தெரியுமா? பூரி சுட போறேன். மட்டன் குழம்பு கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். ஆஃப் பண்ணியாச்சு முடிஞ்சிச்சு. இது வந்து பசும்பால் காசிட்டு இருக்கேன்.
அப்புறம் பூரி சாப்பிட்டு எல்லாரும் படுக்க வேண்டியது தான். பிக் பாஸ் பார்த்துட்டு படுப்போம். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.